கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேலையிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம சிலுவை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான ஆசீர்வாதத்தை செய்து முடித்து விட்டார் என்பதுதான் நம்ம அந்த 40 நாள் என்ன பண்ணிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அது என்னன்னா, மக்கள் இன்னைக்கு ரொம்ப பெரிதும் பாதிக்கப்படுறது பயம், கவலை, இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாதி. நிறைய பேர் நினைக்கிறாங்க வியாதி கர்த்தருடைய சித்தம், வியாதி ஆவிக்குரிய ஈவு, இப்படியெல்லாம் இன்னைக்கு ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ வியாதி கர்த்தர் தான் கொடுக்குறாரு, வியாதி கர்த்தர் தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு, சிச்சிக்கிறதுக்காக கொடுக்குறாரு, இப்படியெல்லாம் இன்னைக்கு பேசிக்கொண்டிருப்பது இந்த உலகத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், திட்டவட்டமாக நம்ம சில காரியத்தை இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரு மனுஷனாலே பாவமும். எந்த மனுஷனுங்க இது? இங்க எந்த மனுஷன் பத்தி இங்க போடப்பட்டிருக்கிறது? ஆதாம் என்கிற ஒரு மனிதனின் நிமித்தம் இந்த உலகத்தில் என்னாச்சு, பாவமானது பிரவேசித்தது. அந்த பாவத்தின் நிமித்தம் மரணம் ஆண்டு கொண்டது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்பிளாக சொல்கிறேங்களே, பாவத்தினாலே மரணம் வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாவத்தினாலே மரணம் வருதுன்னா நம்ம எது டீல் பண்ணணும்? இப்போ பாவத்தை டீல் பண்ணாலே போதும், பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிரும், முடிந்துடும். பாவத்தை டீல் பண்ணாலே பிரச்சனை எல்லாம் என்ன ஆயிரும், முடிந்துடும். பாருங்க, மரணம் எப்படிங்க வருது? மரணம் எப்படி வருது? ஒரு வியாதி நிமித்தமாக தான் என்ன செய்யுது, மரணம் வருது. மரணம் அப்படின்னா எடுத்துடனே மரணம் வந்துடுறது இல்லை. ஒரு வியாதியோ இல்லை ஒரு பலவீனமோ உள்ள வர்றப்போ தான் அது பெருசாகி மரணம் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாதி. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வியாதிக்கும் அங்கே ரெமடியாக மருந்தாக என்ன பண்ணியிருக்காரு, பாவத்தை டீல் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, முதலாவது என்ன பண்ணார், மக்களுடைய பாவத்தை என்ன செஞ்சார், மன்னித்தாருன்றதை வேதம் பார்க்குறோம். அது சரி பண்ணிட்டோம்னா இதெல்லாம் என்ன ஆயிரும், சரி ஆயிரும் அப்படின்னு தான் வேதத்தில் திட்டவட்டமாக போதிக்கிறது. இது ஒரு பேக்கேஜ். அப்போது ரூட்டு, ஒரு கனி சரியில்லைன்னா எது பிரச்சனை, அந்த ரூட், அது வேர். அப்போ வேர் சரி பண்ணிட்டோம்னா பிரச்சனை எல்லாம் மாறிடும் அங்கிற விதத்தில் இது பார்க்கப்படுகிறது. அப்போது நம்ம பாவத்தை நம்ம டீல் பண்ணால போதும், மரணம் எல்லாமே என்ன செய்ய முடியும், தவிர்க்க முடியும். அப்போது பாருங்க, புதிய ஏற்பாடு மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலும் கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, வியாதிக்கு ஒரு ரெமடி வச்சுருந்தார், பள்ளிகள் கொடுத்துருந்தாரு, பல விதமான காரியத்தை செஞ்சுருக்கிறாரு. பாருங்க, ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறப்போ ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிற பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆதியாகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு போய் பாருங்க, 3ஆம் வசனம், 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, நீ உன்னுடைய வம்சத்தில் என்ன இல்லை, மலடி இருக்க போகிறது இல்லை, வியாதி இருக்க போகிறது இல்லை. சிம்பாலிக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் ஆபிரகாம கூட என்ன பண்ணியிருக்காரு, செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததி தான் தாவீது, தாவீதுடைய சந்ததி தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் சந்ததி தான் நாம். இயேசு கிறிஸ்துவோட சந்ததியாக யாருங்க, நாம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பாருங்க, கலாத்தியர் எடுத்து வாசிங்களேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கும் பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம்
4லேருந்து வாசிங்க. 4, 4, 5, 6 வாசிங்க. கலாத்தியர். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். வாசிங்க. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். பாருங்க, தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, புத்திரனா என்ன இருக்கிறப்போ சுகம் உங்களுடையது. அவர் நியாயப்பிரமாணத்தின் கீழே தான் இருந்தார். யூதராக என்ன பண்ணுறாரு? இயேசுவானவர் வந்து இருந்தார். யூதர் செய்ய வேண்டிய எல்லா விதமான கடமைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? இயேசுவானவர் செய்து முடித்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு எல்லாவற்றும் செய்து முடித்து இப்போ அந்த சுகத்தை யார் கையில் கொடுத்துருக்காரு? நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கார்? ஏற்படுத்தியிருக்கிறார் என்று வேதம் தெளிவாக இங்கே போதிக்கப்படுறது இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? கோயிலுக்கு போயிருக்காரு. தேவாலயத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு? போயிருக்கிறாரு. யோவான் ஸ்தானம் வர வரைக்கும் கிட்டத்தட்ட 400 வருஷம் அந்த ஆலயங்களில் எப்படி இருந்ததுன்னா சைலண்ட் இயராக இருந்தது. எந்த விதமான ஒரு எழுப்புதலோ எந்த விதமான ஒரு பெரிய ஒரு மாற்றமோ ஆவிக்குரிய விதத்தில் வந்து பெரிய ஒரு நல்ல விதத்தில் இல்லை. யோவான் ஸ்தானம் வர வரைக்கும் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் வச்சுக்கோங்களேன் 400 வருஷம் ஒரு அமைதியாக இருந்தது. பாருங்கள், அப்பேற்பட்ட சூழ்நிலை வந்து இயேசுவார் வந்து போகிறாரு, சபைக்கு போகிறாரு. லூக்கா 13 பார்க்குறப்போ அவருடைய வியாதி கடவுளை சித்தம் இல்லைங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். பாருங்க, லூக்கா 13 போங்க, 10லேருந்து வாசிங்க. லூக்கா 13. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாம் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதி போதும். ஓகே, இதில் பார்க்குறப்போ 18 வருஷம் வந்து கட்டி வைக்கப்பட்ட ஒரு நிலைமை. போய் தேவாலயத்தில் போய் சுகத்தை கொடுத்தா இவங்க என்ன சொல்கிறாங்க? ஓய்வு நாளில் வந்து நீ என்ன செய்யலாம்? இப்படி செய்யலாமா? ஓய்வு நாளில் வந்து சுகத்தை வந்து நீ கொடுக்கலாமா? வேறு மற்ற நாளில் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி இவங்க இருக்கிறாங்க. ஒரு எழுப்புதல் இல்லை, ஒரு கடவுளை பற்றிதான ஒரு நல்ல விதத்தில் ஒரு எண்ணங்கள் இல்லை. கடவுளுக்கு விட்டு தூரமாக போயிருக்கிறாங்க. இவங்க ஓய்வு நாள் தான் முக்கியம். மனுஷன் வந்து என்ன இல்லை முக்கியம் கிடையாது. மனுஷனுக்காக தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறத தவிர்த்து இந்த உலகத்துக்காக மனுஷன் கிடையாது. ஓய்வு நாளுக்காக மனுஷன் கிடையாது, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள். கரெக்டுங்களா? ஸோ அப்படி தான் என்ன பண்ணியிருக்க, தேவன் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து உருவாக்கினார். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, உல்டாவாக என்ன பண்ணியிருக்காங்க செஞ்சு சொல்கிறாங்க, ஓய்வு நாள் நீ எது பண்ணுற. இவருக்கு ஒரே கோபம். என்ன கோபம்னா, ஆபிரகாமனோட பிள்ளை, வாக்கு தத்தத்தினுடைய பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், இவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க, வியாதியிலும் சாபத்திலும் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம். அதான் சொல்கிறாரு பாருங்க, மாயக்காரரே. எப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறாரு பாருங்க, மாயக்காரரே. ஒரு எருதியாவது கழுதையாவது குழியில் விழுந்தா நீ தூக்கி விட மாட்டியா? 18 வருஷம் வியாதின்னு படுக்கையில் இருக்கான், வியாதியில் விழுந்து போய் கிடக்கிறான், இவர் தூக்கி விட்ட என்ன தப்பு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து கேட்குறாரு. இதுல தெரியுது,
ஆண்டவர் சுகத்தை விரும்புகிற தேவன். ஆபிரகாம் சந்ததி யாரும் என்ன செய்யக்கூடாது, வியாதியில் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து இந்த இடத்துல திட்டம் தெளிவுமாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது. நம்ம பார்க்க முடியுது. 18 வருஷம் போய் சுகத்தை கொடுத்தா, சுகம் இவங்களுக்கெல்லாம் மேட்ரு கிடையாது. இவங்க சாஸ்திர சமுதாயம் தான் இவங்களுக்கு பெரிய ஒரு மேட்டராக இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாரு, அந்த ஜபாலய தலைவன் பார்த்து என்ன பண்ணிருக்காரு, மாயக்காரரை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கடிந்து கொள்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுது, சுகம் தேவனுடைய சித்தம் அப்படின்னு தெரியுது. அல்லேலூயா. நீங்கள் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இது சொல்கிற பாருங்க, ஒரு வேளை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இருந்திருந்தால் கண்டிப்பாக சுகம் வந்து கர்த்தருடைய சித்தம் இல்லை, சுகம் வந்து கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக திட்டிருப்பார். கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார், திட்டி விட்டுருப்பார். ஏன்னா அன்னைக்கே என்ன பண்ணார், அப்படிப்பட்ட வேறு ஆவி உள்ள நபர்களை என்ன பண்ணார், கடிந்து கொண்டார். அவர் கர்த்தருடன் ஆவியெல்லாம் ஏவப்பட்டவர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை, வேற உள்ள ஆவியாக இருக்காங்கன்னு சொல்லி தான் போட்டிருக்கு. பாருங்களேன், அது ஆபிரகாமுடைய சந்ததி பிசாசை பிடிக்காத ஒன்றும் இல்லை, அதில் போட்டிருக்கு பாருங்களேன். 16 வருஷம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த, சாத்தான் வந்து சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஆவினால கட்டப்பட்டிருக்கும், இப்படிப்பட்ட சிந்தனைனால் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, கட்டப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிந்தனையால் என்ன பண்ணிருக்க, நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, கட்டப்பட்டிருக்கிறாங்க. வியாதி வந்து கர்த்தருடைய சித்தம் கிடையவே கிடையாது. சரி, இன்னொரு விஷயத்துக்கு போகலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 8:2 வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். சுத்தமாகும் என்றார். இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருப்பான் போல இருக்கு, இந்த மாதிரி சபைக்கு போயிருப்பான் போல இருக்கு. வியாதி கத்திரதார் கொடுக்குறார், வியாதி வந்து கடவுள் தான் என்ன செய்வார், கொடுப்பார் அப்படின்னு இந்த மாதிரி சபைக்கு என்ன பண்ணியிருப்பாரு, போயிட்டு இருப்பான் போல இருக்கு. அதனால டவுட்ல இயேசு கிறிஸ்து சுகத்தை தருவார் சொல்லி ஒரு தெரிஞ்சிருக்கு. ஆனால் டவுட்ல, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் சுத்தமாக்கும், எதுக்கு கேட்டு வைப்போமே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன பண்ணு, சுத்தமாகு. எனக்கு சித்தம் இருக்குப்பா, நீ வியாதியோடு இருக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது, நீ சுகத்தோடு இருக்கணுங்கிறது என்னோட விருப்பம். அதனால என்ன பண்ணு, நீ சுத்தமாக, எனக்கு சித்தம் இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது யாருக்காவது வியாதி கொடுத்தாரா? இயேசு கிறிஸ்து எங்கேயாவது யாருக்காவது வியாதி கொடுத்தாரா? வாச்சிருக்கீங்களா? எங்கேயும் இல்லை. இன்னொன்று கூட பார்க்கலாம் பாரு, மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 23 வாசிங்க. 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். சகல வியாதிகளையும், இதுதான் அதுதான் ஒண்ணு இல்லை, எல்லாத்தையும், சகல வியாதிகள் சகல நோய்களையும் அவர் என்ன பண்ணாரு, நீக்கி சொஸ்தமாக்கினார். எங்கேயாவது ஒரு வியாதி கொடுத்தாருன்னு பைபிள் போட்டிருக்கா? அவர் வாழ்ந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து 33 வருடம் வாழ்ந்தாரு. அவர் ஊழியம் செய்த காலத்துல யாருக்காவது நான் வியாதி கொடுக்கிற என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? கொடுக்கவே இல்லை. சகல வியாதிகளும் சகல நோய்களும், அது என்ன நோய் இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் சரி, இயேசுவானவர் என்ன பண்ண முடியும், சுகத்தை கொடுக்க முடியும். நீங்க விசுவாசத்தால் எல்லாற்றையும் நீங்கள் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். வியாதி கர்த்தருடைய சுத்தம் கிடையாதுங்க. வியாதி வந்துச்சுன்னா ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. உடனே என்ன பண்ணணும், வியாதி வந்துச்சு என்ன பண்ணணும், நீ வந்து என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாத ஜங்கு குப்பை நீ என்ன செய்யக்கூடாது, உள்ள வரக்கூடாது, வெளியே போன்னு சொல்லி என்ன செய்யணும், விரட்டணும். திருடன் வர்றாங்க, வீட்டுக்கு திருடன் வர்றாங்க, என்ன பண்ணுவீங்க, வெல்கம் சார், உட்காருங்க, டீ சாப்பிட்றீங்களா, காபி சாப்பிட்றீங்கன்னு சொல்லுவோமா? உடனே என்ன பண்ணுவோம், 4 பேர்த்து கூப்பிடுவோம், சத்தம் போடுவோம், எதா பண்ணி என்ன பண்ணுவோம், திருடனை வந்து என்ன செய்வோம், வெளியேற்றத்துக்கு உண்டான என்ன வேலை இருக்கோ அதுதான் செய்வோம். சரி, வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வருது, என்ன பண்ணுவீங்க, பார்த்துட்டு ஓ என்ன அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா?
எடுத்து கையில் எது கிடைக்குது பிடிச்சி என்ன செய்வோம், அடிப்போம். சரி, வீட்டில் குப்பை இருக்கு, என்ன பண்ணுவீங்க? வீட்டில் குப்பை இருக்கு, 2 நாள் வச்சு குப்பை சமையல் செஞ்சு 2 நாள் போட்டு வச்சிருக்கு, என்ன மனமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? எடுத்து வெளியே வைப்போம், தூர வைப்போம் இல்லை? ஸோ இதெல்லாம் ஜங்கு, தேவையில்லாத விஷயங்கள். அது மாதிரி நம்ம வியாதி உள்ள வந்துச்சுன்னா உள்ள வந்து அலோ பண்ணவே கூடாது. இயேசு நாமத்தில் நீ வெளியே போ அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்க சரீரத்தை பார்த்து நீங்க பேசுனீங்கனால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஏன்னா இயேசு போலவா நீங்க இருக்கிறீங்க, இயேசுவின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். இயேசு எப்படி நமக்கு செஞ்சு காமிச்சு போயிருக்காரு. இயேசுவார் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம எப்படி வாழணும், எப்படி வியாதி விரட்டணும், என்ன மாதிரி காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி இயேசுவார் தெளிவாக எல்லாவற்றையும் செய்து முடித்து, நீயே என்னப்பா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, போயிருக்கிறாரு. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம பார்க்குறப்போ வியாதி கர்த்தர் கொடுக்கறது இல்லைங்க. வியாதி கர்த்தர் கொடுக்கறது இல்லை. வியாதியை நீக்குகிறதா கர்த்தர், சுகத்தை கொடுக்கிறதா கர்த்தர். பிரதான ஆசாரியர் இயேசுவானவர் பிரதான ஆசாரியர் என்ன பண்றாரு, இருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று சம்பவத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12 8 வாசிங்க, 9 வாசிங்க. அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கை போல் சுஸ்தமாயிற்று. மறு கை போல் பாருங்க. திரும்ப திரும்ப பார்க்கிறப்போ இயேசுவானவர் மறுபடியும் என்ன சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் இந்த வியாதி மற்ற எல்லா விதமான பிரமாணத்தை காட்டிலும் மனுஷன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வராரு. உங்க சடங்காட்சியர் காட்டிலும் மனுஷன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வராரு. மறுபடியும் என்ன சொல்றாரு, மறுபடியும் கழுதியாவது எதாவது விழுந்திருந்தா நீ தூக்கி விட மாட்டியா? மனசு வியாதி என்ன படிக்கல இருக்கானே, இவனை தூக்கி விடுறது எனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓய்வு நாளில் செய்யறது நியாயம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்றாரு, பேசுறாரு. அப்போது கடவுள் இயேசுவானவர் அவர் நோக்கமே எல்லாம் பார்க்குறப்போ நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. நம்ம பலவீனத்திலிருந்து விடுதலை ஆகணுங்கிறது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்குது. ஆகவே இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், கவனமாக என்ன பண்ணணும், நம்ம வாட்ச் பண்ணணும். சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் சித்தமானால் வியாதி கொடுப்பார், சித்தமில்லைன்றால் சுகத்தை கொடுப்பார். இந்த டீலிங்கள் இல்லைங்க. சுகம்தான் 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 நம்முடைய உரிமை. சுகம்தான் நமக்கு உரிமை. சுகம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்து. அதுக்கு நாம் எப்படி இருக்கோம், லீகலாக இருக்கிறோம், லீகல் வாரிசுகளாக நாம் இருக்கிறோம். அப்போ வாரிசுகளாக நாம் இருக்கிறப்போ, நம்ம அதனுடைய பிள்ளைகளாக இருக்கிறப்போ அது நமக்கு சொந்தம். பிள்ளைகளின் அப்பம் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளின் சுகம் பிள்ளைகளின் அப்போ. எல்லாவற்றும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் சரி, நீங்கள் சுகத்தோடு தான் இருக்கணுங்கிறது கடவுள் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். அந்த பலவீனத்திலேருந்து என்ன பண்ணணும், நீக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு தாங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்க. எபேசியர் 1:13-14 வசனத்தை வாசிங்க. எபேசியர். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ரைட், அச்சாரமாக இருக்கிறார். இதை பற்றி சொல்றேன். ரட்சிப்பு மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்,
பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறோம். ரட்சிப்பு மூலமாக பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிறோம். பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிறப்போ நோயிலிருந்தும் நாம் விடுதலை ஆகிறோம். அதுக்காகத்தான் ஆண்டவர் வந்து ஆவியானவர் என்னும் நபர்னால என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, அச்சாரம் போட்டிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அச்சாரம்னு என்னங்க? அட்வான்ஸ். அட்வான்ஸ்னு சொல்லலாம். முன்னே சில வார்த்தைகளுக்கு பயன்படுத்தலாமே. கேரண்டின்னு சொல்லலாமா? கேரண்டின்னு வாரண்டி இல்லை, கேரண்டிங்கிற வார்த்தை சொல்லலாம். இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம். முன்னே ஒரு பைபிள் படித்து பார்த்தா டவுன் பேமெண்ட்னு போட்டிருக்கு. அச்சாரம் என்னது? டவுன் பேமெண்ட், முன்பணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு இனோவா வந்து 35 லட்சம், ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து என்ன பண்ணுறீங்க, புக் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்பாங்களா, இல்லை இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, இப்போ அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு என்ன செய்வாங்க, குடி வருவாங்க. அந்த உறுதிக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அந்த அட்வான்ஸ் கொடுக்குறதோ இல்லை டவுன் பேமெண்ட்டை கொடுக்குறதோ எல்லாத்தையும் என்ன செய்கிறோம். சில வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட்டு, பெரிய டவுன் பேமெண்ட்டை கொடுக்க முடியும். அந்த டவுன் பேமெண்ட்லேயே நல்லா வாழ்ந்துட முடியும். ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, டவுன் பேமெண்ட் என்ன பண்ணிருக்காரு, ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டவுன் பேமெண்ட்டை வச்சு நம்ம நல்லா சூப்பராக இந்த உலகத்தில் என்ன பண்ணலாம், சூப்பராக வாழ்ந்து, உலகத்தில் சூப்பராக வாழ்ந்து முடிச்சிடலாம். ஃபுல் பேமெண்ட் ஒரு நாளுக்கு வரப்போகுது. ஃபுல் பேமெண்ட்டு ஒரு நாளுக்கு என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அப்போ சந்தோஷமா, இப்போ சந்தோஷமாக தான் இருக்கணும். டவுன் பேமெண்ட்டில் நம்ம என்ன செய்ய முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லை? டவுன் பேமெண்ட்டே பெரிய டவுன் பேமெண்ட்டு தான். அதில் என்ன செய்ய முடியும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்ன செய்யணுமோ இருக்க முடியும். அதுக்கு தான் ஆவியானவர் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் இதயத்துக்குள்ள ஆவியானவர் இருக்காரா? இருக்காரு. எல்லாத்துக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கார். அந்த ஆவியானவர் மூலமாக என்ன செய்ய முடியும், எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய முடியும், சுதந்திரத்து கொள்ள முடியும். அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு சரியான விதத்தில் வந்து பெற்றுக்கொள்ளறதுக்கு உதவி செய்வார். சரி, உங்கள் பிள்ளைகள் இருக்காங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது வாங்கி வச்சுருக்கீங்க, பிள்ளைகள் சாப்பிடணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்நாக்ஸோ இல்லை வேறு வாட்டவர் ஏதோ நல்ல விஷயங்களை வந்து பிடிச்சமானது வாங்கி வச்சுருக்கீங்க. உங்கள் பிள்ளை வந்து டாடி இது எடுத்துட்டுமா, ப்ளீஸ் டாடி ஒரு சாக்லேட் கொடுங்க அப்படின்னு கெஞ்சுமா, என்ன பண்ணும், டக்குன்னு ஃப்ரிட்ஜை திறந்து என்ன பண்ணணும், இப்போ ஒன்று இருந்தால் 10 இருந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ண தூக்கிட்டு ஓடிடும். ஏன், யாருக்கு அது சொந்தம், அந்த பிள்ளைகளுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சொந்தம் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணிருக்கோம், வாங்கி வச்சிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிருக்கோம், அது சொந்தமாக இருக்கும்படி தான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போது ஒரு சாக்லேட் என்ன 10 சாக்லேட் கூட வாங்கி தரக்க நம்ம ரெடியாக இருக்கிறோம். அது வந்து நமக்கு சொந்தம், அது உரிமையோடு எடுக்கிறதுக்கு வேண்டியத சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ உரிமையோடு தான் நம்ம இருக்கணும். இப்போ கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது, சுகம் என்னுடையது ஆண்டவரே, சித்தமானாலும் சுகத்தை கொடுங்க, பா உனக்கு தாப்பா சுகம், எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோன்னு சொல்றாரு. பாருங்க, இந்த இடத்துல இந்த மத்தேயு 12 பாருங்க, அவர் நீண்ட ஜெபம் பண்ணாரா? மத்தேயு 12 ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாரு பாருங்க. வாசிங்க, 12:13. அதற்கு அவர் 12:13 பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கை போல் சுஸ்தமாயிற்று. மறு கை போல். அந்த இடத்துல நீண்ட நேரம் ஜெபம் பண்ணாரா? இல்லை. நீண்ட நேரம் ஜெபம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல கையை நீட்டினாரு, அவ்வளோதான். நாமளும் வந்து விசுவாச்சா போதும், சுகத்தை என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப நேரம் பாஸ்டிங்கிற ஜெபம் பண்ணுங்க, அப்போதான் அந்த வியாதி போகணும்னு சிலர் சொல்லுவாங்க. இல்லைங்க, விசுவாச்சா போதும். விசுவாசிக்கிற எவனும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட மலை மாறுகிற விஷயமா இருந்தாலும் சரி, மலை மாற காரியங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாச்சன்னா மழையே இல்லாமல் போயிடும். மலை மாறி வியாதி இருந்தாலும் சரி, விசுவாச்சுங்க என்ன பண்ணிடும், உங்களை விட்டு அது போயிடும். அப்படின்னா வேற நமக்கு எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம். பாருங்க, பரலோகத்திலிருந்து எதுங்க வருது, பரலோகத்தில் என்னென்னு இருக்கு, வியாதி இருக்க, பரலோகத்தில் தரித்திரம் இருக்கா,
இல்லை பரலோகத்தில் வேற ஏதாவது கெட்ட விஷயங்கள் இருக்கா? அப்போ பரலோகத்தில் எது இருக்கோ அதை இங்கே என்ன செய்யணும், நம்ம நிறைவேற்றணும். சரிங்க, இங்கே பரலோகத்தில் வியாதி இருக்கா? அப்போ வியாதி நீங்கள் என்ன செய்யணுங்க, இங்கே என்ன பண்ணணும், நீங்கள் வியாதியை கட்டணும். ஏன்னா பரலோகத்தில் வியாதி இல்லை, அதனால இங்கே பூமியில் நம்ம என்ன சொல்லணும், வியாதி என்ன பண்ணணும், நம்ம கட்டணும். இயேசு நாமத்தில் இந்த வியாதியை நான் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், கட்டணும். பரலோகத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து என்ன பண்ணலாம், இங்கே என்ன செய்யணும், கட்டணும். பரலோகத்தில் தரித்திரம் இருக்கா? தரித்திரத்தை என்ன செய்யணும், நம்ம கட்ட அவிழ்க்க வேண்டும். தரித்திரமே இயேசு நாமத்தில் நீ போ அப்படின்னு சொல்லி என்ன கட்ட அவிழ்க்கணும். பார்த்து 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 பரலோகத்தில் என்ன இருக்கோ அதே மாதிரி பூமியிலும் நடைபெறணும். அதான் என்ன செய்யணும், நீங்கள் பார்த்து பார்த்து பரலோகத்தில் இருக்கா, இப்போ இது இல்லை அப்போ இங்கேயும் இருக்கக்கூடாது. பரலோகத்தில் அது இருக்கா, அப்பா இது இங்கே இருக்கணும். பரலோகத்தில் சுகம் இருக்கா, சுகம் இருக்கணும். ஆசீர்வாதம் இருக்கா, ஆசீர்வாதம் இருக்கணும். அப்போ பரலோகத்தில் எது இருக்கோ அதை நீங்கள் என்ன செய்யணும், பார்த்து 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 என்ன செய்யணும், கட்டணும். யாக்கோபு 1:17 வாசிங்க. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் போதும். பாருங்க, தீன்மையான எந்த ஈவன் போட்டிருக்குன்னு, தீன்மையான எந்த ஈவும் அப்படி போட்டிருக்கு. நன்மையான எந்த ஈவும், நல்ல விஷயங்க, நல்ல காரியங்கள், அதுதான் பரலோகத்திலிருந்து இறங்கி வருதோமா. எங்கேயாவது போட்டிருக்கா தீன்மையான எந்த ஈவும் உமை சோதிக்கும்படியாக, கர்த்தரிடத்தில் நெருங்கும்படியாக தேவன் வந்து பரலோகத்தில் வியாதி அனுப்புகிறார் அப்படின்னு நீங்க படிக்கிறீங்களா? இல்லை. ஆனால் உலகத்தில் வந்து இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, போதிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ என்னடா இது, இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு தோணுது. ஆனால் கடவுள் ஒரு பொழுதும் யாருக்கு என்ன செய்யலை, வியாதி கொடுக்கல. பரலோகத்தில் நன்மை இருக்கு. பரலோகத்தில் நன்மை இருக்குன்னா பூலோகத்தில் நன்மை இருக்கணும். அதற்கேற்ற விதத்தில் நம்ம என்ன செய்யணும், நன்மைகளை பிறப்பிக்க வேண்டும். அது நம்ம கையில் இருக்கு, நம்ம கையில் இருக்கு. நன்மைகளை பிறப்பிக்க வேண்டும். எவ்வளவு நன்மைகள் நம்மளை பிறப்பிக்க முடியுங்க, நம்மளால செய்ய முடியும். அந்த ஆற்றல், அந்த வல்லமை இயேசுவானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், நன்மைகளை பிறப்பிக்கும் சமுதாயத்திலும் உருவாக்க முடியும். நாம தாங்க போய் சொல்லணும், இது மாதிரி மக்கள் மத்தியில கர்த்தர் வியாதி கொடுக்கறது இல்லை, சுகத்தை தருகிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும், நம்ம சொல்லணும். அவர் நன்மைகளின் தேவன். அவர் நன்மை மாத்திரம் அவர்கிட்ட இருக்கு, தீன்மை இல்லைங்க. குப்பை அவர்கிட்ட இல்லை, பிசாசு கிட்ட தான் இருக்கு. யோவான் 10:10 என்ன சொல்லிட்டு பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் பரிபூரணப்படவும் ஜீவன் உண்டாகும்படி வந்தேன். ஓகே. திருடன் திருடவும், திருடனுக்கு என்னங்க வேலை? உங்க சுகத்தை என்ன பண்ணுவான், திருடுவான். உங்க ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவான், திருடுவான். உங்க சமாதானத்தை என்ன பண்ணுவான், திருடுவான். திருடன் சொல்லிட்டே வருவான், நீ 12 மணிக்கு கரெக்டாக வந்துடுறேன், எல்லாரும் பார்த்து பத்திரம் வச்சிருங்க சொல்லிட்டே வருவான். எப்போ வருவான்னு தெரியாது, பகலில் வருவான்னு தெரியாது, நைட்டு வருவான்னு தெரியாது. அவனுக்கு என்னது, எப்படியா திருடுனா போதும். விசாசத்தை அதான் பண்ணிட்டு இருக்கான். உங்க சுகத்தை என்ன பண்றான், திருடுறான். உங்க சமாதானத்தை என்ன பண்ற, திருடுறான். உங்க ஆசீர்வாதத்தை என்ன பண்ற, திருடிட்டு இருக்கான். அவனுக்கு இடம் கொடுக்கலாமா? இடம் கொடுக்காம நீங்க தான் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். எப்படி இடம் கொடுக்குறோம், இதை மாதிரி துர்ச்செய்தியை கேட்குறப்போ, துர்ச்செய்திக்கு உண்டான வார்த்தைகளை நம்ம கேட்குறப்போ இடம் கொடுக்குறோம். அதனால தான் மெசேஜ் கேட்குறப்போ பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் கேட்கணும். எல்லாமே மெசேஜ் தானே பிரதர்? எல்லாமே மெசேஜ் கிடையாதுங்க. எல்லாமே தேவனோட வார்த்தைகள் கிடையாதுங்க. எல்லாமே தேவனோட ஆவியால் ஏவப்பட்டு பேசுறது கிடையாதுங்க. நம்ம வார்த்தைகள் நம்ம கேட்குறப்போ, சபையில் வார்த்தைகள் நம்ம கேட்குறப்போ, இந்த யூடியூப் மற்ற சேனலில் வார்த்தைகள் கேட்குறப்போ கொஞ்சம் காது கொடுத்து கவனித்து, இது கத்துறதுக்கு உண்டான வார்த்தை தானா, இல்லை வேற ஆவி உள்ள வார்த்தை தானா பார்த்து நம்ம என்ன நம்ம கேட்கணும். காது இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் செய்யக்கூடாது, கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆமென். இயேசு பாருங்க, அவர் பூமியில் வாழ்ந்தப்போ நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. 10:38 அப்போஸ்தலர்ல அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நன்மை நமக்கு சொந்தம். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். நம் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார்.
நானும் பார்க்குறேன் பாருங்க, இயேசுவானவர் பற்றி நிறைய டீட்டெயில் எடுத்து படித்து பார்க்குறப்போ ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட அவர் வந்து வியாதி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு இடத்துலையும் இல்லைங்க. வியாதிக்கு எதிராக நின்னார் பாருங்க. இதனாலேயே எல்லாத்துக்கும் கோவம். வியாதி வந்து சுகமாக்குறாருன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கோவம். ஓய்வு நாள் அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கோவம். மனுஷன் வந்து நல்லா இருக்கணும் கடவுள் விரும்புகிறாரு. ஆனால் இவனுங்க வந்து ஓய்வு நாள் முக்கியத்துவப்படுத்திட்டு இருக்காங்க. ஓய்வு நாள் தான் பெருசு, ஓய்வு நாள் தான் அது, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, பேசிட்டு இருக்கிறது என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. கடைசியாக 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:24 வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து பாவத்துக்கு வந்து பரிகாரி வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, தன்னோட ரத்தத்தை சிந்திட்டார். அப்ப பாவம் என்னாச்சு, நம்மள இருந்து மன்னிக்கப்பட்டாச்சு. பாவத்தை கிளியர் பண்ணாலே நமக்கு என்ன வந்துடும், ஜீவன் வந்துடும். வாசிங்க. நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமாக போறதுன்னு சொல்ல, ஆல்ரெடி நீங்க என்ன ஆயிட்டீங்க, குணமானீர்கள். இது விசுவாசிங்க. இந்த வார்த்தை என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசிங்க. நான் குணமானேன். டெய்லி என்ன பண்ணுங்க, அதையே சொல்லுங்க. நீங்க நடக்கிறப்ப அதையே சொல்லுங்க, ஓடுறப்ப என்ன பண்ணுங்க, அதையே சொல்லுங்க. எல்லா நேரத்திலும் என்ன பண்ணுங்க, நான் குணமானேன் சொல்லுங்க. ஏன்னா சுகம் உங்களுடையது, சுகம் உங்களுடைய உரிமை. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சொல்லிட்டே இருங்க. கடவுள் உங்களை மென்மேலும் அந்த சுகத்துக்கு நேராக என்ன பண்ணுவார், கொண்டு போவார். ஆமென். சுகம் உங்களுடைய உரிமை. அந்த உரிமை என்ன செய்யுங்க, விட்டுக்கொள்ளுங்கள். விட்டா போயிடும். அந்த உரிமை என்ன பண்ணும், கிளைம் பண்ணுங்க. உங்களுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்க சொத்து, அந்த சொத்து என்ன பண்ணுங்க, கிளைம் பண்ணுங்க. கிளைம் பண்றப்போ எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சரி, நம்ம ஜெபிக்கலாம். சொல்லுங்க, நான் சொல்ற ஜெபத்தை அப்படி சொல்லுங்க. நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசு நாமத்தில் வருகிறேன். சுகம் எனக்காக சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். ஆகவே அந்த சுகத்தை உம்முடைய நாமத்தினாலே நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று அறிக்கையிடுகிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.